தற்போதைய அண்மை செய்தி, நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தற்போது விவாகரத்து வழங்கியுள்ளது. இருவரும் சட்டப்பூர்வமாக பிரிந்தனர் என்ற செய்தியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்கு விவாகரத்து வழங்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்க தகவல்களை சொல்லுங்க. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தம்பதியினருக்கு விவாகரத்து வழங்கி தற்போது சென்னை குடும்ப நல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்திய மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவுடைய இளைய மகன் நடிகர் தனுஷுக்கும் இரு வீட்டார் சம்மதத்தோடு கடந்த 2004 நவம்பர் 18 சென்னையில் வைத்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கக்கூடிய நிலையில 18 ஆண்டு கால திருமண வாழ்வுக்கு பின்னர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த சில ஆண்டுகளாகவே அவர்கள் இருவருமே தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த தான் கடந்த 2022 இருவரும் தங்களுடைய ட்விட்டர் பதிவுல தாங்கள் பிரிந்து விட்டதாக ஒரு அறிவிப்பினை கொடுத்திருந்தனர். இந்த நிலையில தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அதே போன்ற நண்பர்கள் என பலரும் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் இருவரும் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய வகையில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தனர். அதில் 2004 தங்களுக்கு நடைபெற்ற திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரியிருந்தனர். இந்த மனு முதன்மை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி உபாதேவி முன்பு தொடர்ந்து விசாரணைக்கு வந்தது. அப்போது எனக்கு தனுஷ், ஐஸ்வர்யா ஆகியோர் கிட்டத்தட்ட 3 முறை ஆஜராகாமல் 4வது முறையாக அவர்கள் நேரில் ஆஜராகியிருந்தனர். இந்த வழக்கின் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில இந்த வழக்கின் மீதான விசாரணையில் 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய கருத்துக்களை கேட்டறிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு இந்த தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இருவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய அடிப்படையில் அவர்களுக்கு விவாகரத்து வழங்கி இந்த குடும்ப நல நீதிமன்றம் இந்த தீர்ப்பை தற்போது வழங்கியிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.